அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்கனாமிக்ஸில் 6th to 10th நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து கவர் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா 11th வந்து பேசிக்கான கான்செப்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா? இயல் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ 7th லெசன் இது. 11th ஸ்டாண்டர்டில் 7th லெசன் இந்திய பொருளாதாரம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் நியூ சிலபஸ் 2025 நியூ சிலபஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து இந்த சிலபஸில் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கொஷின் வந்து கம்பல்சரி பார்த்திங்கன்னா கொஷின் வந்து இதில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 11th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சுந்தர் பிச்சை, சிஇஓ. சுந்தர் பிச்சை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கூகுளோட சிஇஓ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஜிட்டல் எக்கனாமிக்கில் டிஜிட்டல் எக்கனாமியில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இயற்கை வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகளின் நிலை ஆகியவற்றை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது தலை சிறந்த இந்திய பொருளியல் சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி முன்னேற்றம் என்பதின் பொருள். ஸோ வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எதை வச்சு நம்ம பார்க்க முடியும்? ஜிடிபி. ஓகேங்களா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஜிடிபியில் தான் நம்மளுடைய ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை நம்ம அளவிட முடியும். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபினான்சியல் இயரில் ஒரு நாடு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும்? குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடுவதனின்றி அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றை பொறுத்தது. இல்லை, ஜிடிபி மட்டும் வந்து கால்குலேஷனை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்னது? HDI. ஓகேங்களா? அடுத்தது வாழ்க்கை தர குறியீடு PQLI, நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்து என்ன பண்ணலாம்? மேட்சிங்கில் இது வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. என்னது? மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளையும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இதெல்லாம் என்னது? டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகேங்களா? மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தள வருமானம் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று அழைக்கின்றோம்.
ஓகேங்களா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இதெல்லாம் என்னது டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்நாடுகளை முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்திய பொருளாதாரம் நம்ம கான்செப்டுக்குள்ளே வரோம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட கிராஃப். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதோடைய டாலரில் பார்த்திங்கன்னா அதோடைய வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிடிபி தரவரிசையில். ஓகேங்களா, முதல் 10 நாடுகள். ஓகேங்களா, ஸோ 2016 சர்வேயில் உள்ளது. அக்டோபர் 2016 அது முடியும் எடுத்த சர்வேயில் அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிடிபி என்னது அமெரிக்கா. இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18,000க்கு மேலே டாலர். ஓகேங்களா, ஸோ பில்லியன் டாலர். ஓகேங்களா, ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் என்ன பண்ணுறது பிரிக்கிறது டெவலப்டு கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அமெரிக்கா, செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சீனா, தேர்ட் பிளேஸில் ஜப்பான், ஃபோர்த்து ஜெர்மனி, அடுத்து இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இந்தியா. ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 6 7th பிளேஸில் வந்து இந்தியா இருந்திருக்கு. எப்போது 2016. ஸோ அடுத்தது இத்தாலி, பிரேசில், கனடா. ஓகேங்களா, ஸோ உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஓகேங்களா, இந்தியா வந்து 7th பிளேஸில் இருக்குது. ஸோ தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் பின்தங்கியிருப்பதற்கான சில அறிகுறிகளும் காணப்படுகின்றன. ஓகேங்களா, ஏன் பின்தங்கி இருக்குது, ஏன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்கிறதில்ல, அதற்கான காரணங்கள். ஓகே, ஸோ முன்னேறிய நாடுகளின் இயல்புகள், டெவலப்டு கண்ட்ரிஸோட இயல்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி. ஓகேங்களா, ஸோ உயர்ந்த தனிநபர் வருமானம். ஓகே, உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையில் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. இதுதான் என்ன சொல்கிறாங்க ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கான இயல்புகள். ஓகேங்களா, ஸோ நம்ம இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரீஸுக்கும் இந்தியன் கண்ட்ரியை வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். சரிங்களா, அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், வலிமையும் வலிமையின்மையும். ஓகேங்களா, ஸோ இந்திய பொருளாதாரத்தின் வலிமைலாம் என்ன? ஓகேங்களா, இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை கீழ்காணும் தலைப்புகளில் ஆராயலாம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு இதாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா, ஸோ இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஸோ கலப்பு பொருளாதாரம்னு என்னது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தனியார் துறையும் பொதுத்துறையும், ஓகே, ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டார் என்ன பண்ணுறது மெர்ஜ் பண்ணி ரன் ஆகுறதுன்னு சொல்கிறது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. ஓகேங்களா, அடுத்தது வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா, இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். எவ்வளவு 60%. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. ஓகேங்களா, ஸோ ஜிடிபி வந்து 17% எதுலேருந்து வருது அக்ரிகல்ச்சரிலிருந்து தான் கிடைக்கிது.
பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில் கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையை அடைந்துள்ளது. வேளாண்மையில் தன்னிறைவு அடைஞ்சு என்ன பண்ணுறோம், உபரியாக சர்ப்ளஸாக என்ன பண்ணுறோமோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதில் அக்ரிகல்ச்சரில் பழங்கள், காய்கறிகள், வாசனைப் பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றன. ஓகேங்களா? என்ன பண்ணுறோம், நம்ம அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறி இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா G20 உள்ள உலக நாடுகள், G20 மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ G20 பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னா 20 நாடுகள் வந்து உள்ளார இருக்குது. அதனால தான் அது G20 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? G20 இல்லாத நாடு ஒன்று கொடுத்துட்டு எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன், ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ G20 உள்ள நாடுகள் என்னென்னது? அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸு, ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. ஸோ இந்த 20 நாடுகளும் G20 இருக்கிற நாடுகள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அது ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்து போகிறது பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஓகேங்களா? உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது இந்தியா. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தோம், ஜிடிபியில் வந்து 7th பிளேஸில் இருந்தது. அதே மாதிரி வாங்கும் சக்தின்னு என்னது, கன்சியூம் பவர்னு சொல்கிறது, அதில் வந்து 3ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ வேகமாக வளரும் பொருளாதாரம். அடுத்தது இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. ஓகேங்களா? ஸோ 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. ஓகேங்களா? டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு ஒரு செக்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக வளரும் பணிகள் துறை. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொருளாதாரம் இருக்குது. ஓகேங்களா? அதில் என்னதுன்னா அந்த சர்வீஸ் செக்டர் வந்து வேகமாக வளர்ந்துட்டுருக்கு கம்பேர் டு ப்ரொடக்ஷனோட. குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை விட என்னது சர்வீஸ் செக்டர் தான் நம்மளது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். ஓகேங்களா? தகவல் தொழில்நுட்பம், BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சியை பெற்றுள்ளது. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்வதும் துணை நிற்கின்றன. ஓகேங்களா? ஸோ அதோட பாருங்கள், அதோட சர்வே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? முதல் 20 இணையதள நாடுகள் 2017 சர்வே பாருங்கள். இணையதள சேவையை அதிக அளவு பயன்படுத்தும் பயனாளர்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குது, சைனா. செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா. தேர்டு அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா, ஜப்பான். ஓகேங்களா? இணையதள சேவை பயனாளர்கள் யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ செகண்ட் பிளேஸில் இந்தியாவில் என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. ஓகேங்களா? ஸோ உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா என்னது, ஸோ நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே என்ன பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறது.
ஓகேங்களா. ஸோ நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. சரிங்களா. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். எதுவுமே நியூவான ஒரு நம்மளுக்கு தெரியாதது ஒன்று பார்க்குறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பரப்பளவு, ஓகேங்களா, மக்களோட அந்த டெவலப் ஆகிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி இருந்ததுன்னா சிட்டி இருக்கும், அவுட்டர் சிட்டி அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதோடைய வளர்ச்சி விகிதம் எப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஒரு சர்வேயில் வந்து அது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வளர்ச்சிகள் நகரமயமாதலை மேலும் விரிவுபடுத்துகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014 to 2015 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 8% இருக்கும் என நிர்ணயித்து இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதைவிட சற்று குறைவாக, எவ்வளோன்னா 7.6 இருந்தது. ஓகேவா. அவங்க ப்ரிடிக்ட் பண்ணது என்னது 8% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனால் என்ன அது 7.6 நியர்பை நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்திருக்கிறோம். இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. ஓகேங்களா. சடனாக என்ன ஆகலை, க்ரோத் ஆகலை. ஸோ சடனாக க்ரோத் ஆகிறதும் ரொம்ப டேஞ்சரு, ஃபால் ஆகிறதும் ஒரு டேஞ்சர் தான். ஓகேங்களா. நம்ம இந்தியா என்ன ஆகுது, ஒரு நிலையான ஒரு இதில் இருக்குது சொல்கிறாங்க பொருளாதாரத்தில். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பகுப்பு. ஓகேங்களா. பாப்புலேஷன். ஸோ இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. ஓகேங்களா. இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. ஓகேங்களா. இதில் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ நல்ல எஜுகேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நாலேஜபிளாக அவங்க இருக்கிறாங்க. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு கம்பேரிஷன் கொடுத்துறாங்க பாருங்கள். ரெண்டாயிரத்தி 11 சர்வேயில், இப்போ லாஸ்ட்டு சர்வே நம்ம எப்போ எடுத்திருக்கோம், ஓகேங்களா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 தான் லாஸ்ட்டாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் எடுக்கலை. ஓகேங்களா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா மேற்கு ஆசிய நாடுகளின் மக்கள் தொகைக்கு ஏறக்குறைய சம அளவில் இந்திய இளைஞர்களின் மக்கள் தொகை உள்ளது. ஓகேங்களா. மேற்கு ஆசியாவில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு தகுந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் வந்து மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னது, இந்திய பொருளாதாரத்தோட வலிமைகள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்தது இந்திய பொருளாதாரம் வந்து ஏன் வலிமை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அதிக மக்கள் தொகை. ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. எப்போது 2011 கணக்கெடுப்பறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க,
10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணணும், மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. அப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரியும், சீனா விட அதிகமாக போயிட்டோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 2011 கணக்கெடுப்பு படிப்பி என்ன, யார் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கா பாப்புலேஷனில், சீனா. ஓகேங்களா, ஸோ சீனாவுக்கு அடுத்து என்ன இருக்கும், நாம் தான் இந்தியா கண்ட்ரி தான் இருக்குது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் இந்தியா மிஞ்சக்கூடும். ஓகேங்களா, சாரி, மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. ஓகேங்களா, ஸோ மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7%. ஓகேங்களா, ஸோ மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ தான் ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் என்ன காரணம், ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஓகேவா, என்னது சிம்பிளாக சொல்லணும்னா, பணக்காரன் என்ன பண்ணுறாங்க, பணக்காரராகவே இருந்துகிட்டு இருக்காங்க, ஏழைகள் ஏழையாகவே இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது சமுதாயத்தின் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. ஓகேங்களா, பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். இதுதான் என்னது, இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக ஆகுவதற்கான ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா, ஸோ மூணாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. ஓகேங்களா, ஸோ பேசிக் நீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஓகேங்களா, அதோடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் இந்தியாவில். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்தபோதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நம்மளுக்கே தெரியும். ஸோ அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரைஸ், அரிசி விலையாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ வேறு என்னது, வெஜிடபிள்ஸு. ஓகேங்களா, திடீர்னு என்ன ஆகும், ஸோ வெங்காயம் விலை, தக்காளி விலை, பருப்பு, எண்ணெய், இதோட விலைலாம் என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. அடுத்த காரணம் என்னென்னா, உள்கட்டமைப்பு பலவீனம். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாருங்கள், வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை இந்தியாவில் இருக்குது. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதி அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்த காரணம் என்னது, பழமையான தொழில்நுட்பத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் உள்ளது. அதெல்லாம் என்னாச்சு, ஏஜ்டு ஆயிடுச்சு அந்த மெத்தட் எல்லாமே. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஸோ இந்தந்த காரணங்கள் தான் என்ன ஆகுது, இன்னும் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். ஓகேங்களா, ஸோ இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளான என்னென்ன, மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பிறப்பு வீதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அது மக்கள் தொகையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான இதெல்லாம். ஓகே, மக்கள் தொகை அளவு, எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோம். ஓகேங்களா,
ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு இயர் கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, பாப்புலேஷன், அதில் வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருந்தது, அதோடைய வளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ எடுத்திருக்காங்க, 1901 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேங்களா. ஸோ 1901 2011 முடியும் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அளவு பார்த்திங்கன்னா கோடிகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 23.84 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1901. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ ஆரம்பித்தாங்க, 1901 to 2011 கடைசியாக நம்ம எடுத்தது. ஸோ 1901 நான் எடுத்த கணக்கெடுப்பின்படி 23.84 கோடி வந்து என்ன இருக்குது, மக்கள் தொகை இருந்திருக்கு. ஓகே, ஆவரேஜாக 24 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. டைரெக்டாக இங்கே கம்பேர் பண்ணலாம். 2011 மக்கள் தொகை எவ்வளவு, 24 கோடியாக இருந்தது, 121 கோடியாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாப்புலேஷன். ஓகேங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1911 அடுத்த 10 வருஷத்தில். ஓகேங்களா. ஸோ 24ங்கிறது 25 கோடியாக ஆயிருக்கு ஏறக்குறைய. ஓகேங்களா. 1 கோடி பேர் என்ன இருக்காங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1921 பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் கிடையாது. அடுத்தது 31 2 கோடி. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜம்பிங் பார்த்திங்கன்னா 1941. ஓகேங்களா. ஸோ ஏறக்குறைய 28ங்கிறது 31 ஆயிருக்கு. 31 இருந்தது என்ன இருக்குது 36. 36ங்கிறது 43. அதாவது நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷனை விட சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அப்படி என்ன ஆயிருக்கு, ஏறக்குறைய டபுள் ஆகிருக்கு பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ எவ்வளோ இருக்கிறோம், ஸோ 84 1991 கணக்கின்படி 84 கோடியாக இருந்தது, 102 கோடியாக 2001 கணக்குப்படியில் மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது 102 கோடிங்கிறது 2011 121 கோடி, ஏறக்குறைய 20 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாப்புலேஷன். ஓகே. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2 வருமானமும் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர். புரியுதுங்களா. ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தர் என்னது, இந்தியர் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்மளுடைய பாப்புலேஷன் அவ்வளோ ஹையாக இருக்குது. உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். ஓகேவா. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து பாப்புலேஷனில் 3ஆவது இடத்துல இருக்குது. அதை விட என்னது, இந்த மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மாநிலங்கிற மக்கள் தொகை வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. ஓகேவா. நம்ம ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, இந்தியாவோட ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் தொகை வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 21 ஆண்டுகால காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஓகேங்களா. அப்போ என்ன நிறையா இறப்பு வீதம் இருந்தது அந்த காலகட்டத்தில். 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்பட்டது. எப்போது, 1921. அது என்ன சொல்கிறாங்க, பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே. அடுத்தது 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா.
1961ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96% அதாவது 2%. ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கின்றோம். 2% இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறோம் 1961ஆம் ஆண்டு. ஓகேங்களா. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்தது. ஸோ 2001ஆம் ஆண்டு தான் 100 கோடி மக்கள் தொகையை நம்ம அடைஞ்சிருக்கிறது இந்தியா. ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்கள் மக்கள் தொகைக்கு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. ஸோ 2011ஆம் ஆண்டு சர்வே எடுத்தாங்க, கடைசி சர்வேயில். அதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் பிறப்பு விகிதம். ஓகேங்களா. ஸோ இந்த பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் வந்து 1000 பேருக்கு தான் கணக்கெடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இறப்பு விகிதமும் அதே மாதிரி தான், 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்கள் எண்ணிக்கையை குறிக்கும். ஸோ வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள். ஸோ 1951ஆம் ஆண்டு பிறப்பு விகிதம் 39.9% இருந்தது. இறப்பு விகிதம் எவ்வளோ இருந்தது, 27.4% இறப்பு விகிதமாக இருந்திருக்கு. எப்போது, 1951. 2001 கணக்கெடுப்பின்படி பிறப்பு விகிதம் 25.4%. ஆனால் இறப்பு விகிதம் எவ்வளோ, 8.4 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 21.8% பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் 7.1%ஆகவும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதுவும் என்னது, மக்கள் தொகை பெருக்கத்துக்கான காரணமாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ 1951ஆம் ஆண்டில் 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011ஆம் ஆண்டு 21.8 குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடும்படி இல்லை. இறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டில் 27.4 இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 7.1 குறைந்தது. மேற்கண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானதாகவும் இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டு கம்பேரிஷன். கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிற ஸ்டேட் எது, கேரளா, 14.7%. ஓகேவா. அதே மாதிரி அதிகமாக பிறப்பு விகிதம் உள்ள ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், அங்கே எவ்வளவு, 29.5%. அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் எது, மேற்கு வங்காளம், 6.3%. அதே மாதிரி இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள ஸ்டேட் வந்து ஒரிசா, 9.2% இறப்பு விகிதம் அங்கே இருக்குது. மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஓகேவா. ஸோ பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க, பிமாரு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும். ஸோ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் என்னென்ன, ஓகேங்களா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அதை எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. 1 சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அதுதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்கிறோம். அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும் பொழுது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. நிலம் அப்படிங்கிறது என்னது, மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் அதில் இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம் வந்து என்ன ஆகுது, அந்த அடர்த்தியை வந்து அதிகமாக்குது. ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் டு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதி நிலப்பரப்பு. ஓகே. ஸோ அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டருக்குள்ளே மக்கள் தொகை சொல்லியிருக்காங்க. 1951ஆம் ஆண்டு கணக்கின்படி 1 சதுர கிலோமீட்டர் வந்து 117 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 325 பேராக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 சதுர கிலோமீட்டருக்கு.
2011 அது 382 அதிகமாக இருக்குது. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக என்னாகும், அடர்த்தி வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவாக தான் இருந்திருக்கு. நம்ம தானே, ஓகேங்களா? ஸோ சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு, 100 தான் இருந்திருக்கு. ஸோ 1950 பார்த்தீங்க அப்படின்னா 117 தான் இருந்திருக்கு. இப்போது 1947 முன்னாடி என்ன இருக்குது, 100 பேருக்கு கம்மியாக தான் இருந்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் விடுதலைக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951ஆம் ஆண்டில் 117ஆக உயர்ந்து பின் 2001 என்னாச்சு, அது 325 அதிகரித்தது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001 325 இருந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு, லாஸ்ட் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 382 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாநிலங்கள்லாம் எது, ஓகேங்களா? கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே, பீகாரில். ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாநிலம் எது, பீகார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் 880 பேர் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஓகே, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் பண்ணி பாருங்கள், பீகாரில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்கிறாங்க. அதே அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்னது, ஆண்களுக்கு பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அல்லது பெண்களுக்கு ஆண்கள் வச்சுக்கலாம். ஆனால் பாலின விகிதம் எப்படி எடுக்கிறாங்க, 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். ஓகேங்களா? ஸோ இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதம் அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 1951 பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. 2001 1000 ஆண்களுக்கு 933 இருந்திருக்கு. 2011 சர்வேயில் பார்த்தீங்கன்னா 940 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது, பெண்களை விட ஆண்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. பாலின விகிதம் குறைவாக இருக்கிற மாநிலம் எது, 887 ஹரியானாவில் இருக்குது. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது. அதாவது 1000 பேருக்கு 1084 பெண்கள் அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கிற ஸ்டேட் எது, கேரளா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு என்னென்னா நம்மளுடைய வாழ்நாள் காலம். ஓகேங்களா? ஸோ பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிப்பிடப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. ஓகேங்களா? ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1920 to 20 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழ்நாள் காலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சர்வேலே கொடுத்துருப்பாங்க, இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்நாள் காலம் குறைவாகவும், இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் பொழுது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. ஓகேங்களா? வேறு வகையில் கூறுவதனால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இருப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகிறது. இங்கே பாருங்கள், 1951 ஆண்களோட வாழ்நாள் காலம் வந்து 32.5, பெண்கள் வந்து 31.7. ஓகேங்களா? 1991 58.6 அதிகரிச்சிருக்கு. 2001 61.6, 2011 62.6. பெண்களோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமும் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1901 1911 ஆண்டு காலகட்டங்களில் வாழ்நாள் எதிர்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் ஆண்கள் மட்டுமே ஆகும். ஓகேவா?
சொன்ன டைம் பாருங்கள், 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் தான். ஓகேங்களா. இது 2011 63.5 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரித்தது. ஓகேவா. அப்போது 1901 to 2011 வந்து பாப்புலேஷனில் வாழ்நாளோட காலம் எவ்வளவு? 23 ஆண்டுகள் தான். 23 வயசில் அவங்க வாழ்நாள் முடிஞ்சிடும் அப்படி. ஓகேங்களா. அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் 2011 என்ன இருக்காது, 63 ஆண்டுகளாக கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு மனிதனோட சராசரி வாழ்நாள் காலம் வந்து 63.5 ஆண்டுகள். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64 வருஷம் வந்து உங்களோட வாழ்நாள் இருக்கும் அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும். ஓகேவா. எதனால் இறப்பு விகிதம் குறைஞ்சது? மருத்துவம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மருத்துவ வசதிகள் போதுமானது இல்லாதனால என்ன ஆகுது, இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. இப்போ மருத்துவ வசதி அதிகமாக இருக்கிறதுனால இறப்பு விகிதம் குறைவாக இருக்குது. ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவாக தான் இருக்குது. ஸோ கம்பேர் டு சைனா, ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா வாழ்நாள் வந்து அதிகம். ஓகேவா. இங்கே வாழ்நாள் வந்து 63.5 சொல்கிற மாதிரி நாங்களாம் பார்த்திங்கன்னா 80-90 ஆண்டுகள்லாம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எழுத்தறிவு விகிதம். இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையின் விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951 ஆண்டில் ஆண்களில் 4ல் ஒருவர் தான் எழுத்தறிவு பெற்றவங்க. அதே மாதிரி பெண்களில் 12ல் ஒருத்தர் தான் எழுத்தறிவு பெற்றவங்களாக இருந்திருக்கிறாங்க. எப்போது? 1951 சர்வேயில். ஓகேங்களா. சராசரியாக ஓகேங்களா, சராசரின்னு அது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6ல் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாங்க, எழுத்தறிவு பெற்றவராக இருந்திருக்கிறாங்க. 2011 ஆண்கள் 82%, பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04% இருந்திருக்கு. ஓகேவா. இது மற்ற வளர்ந்த நாடுகளையும் இலங்கையை காட்டிலும் மிக குறைவு. ஓகேங்களா. பாருங்கள், 1951 கல்லூரி பெற்றவர்கள் வந்து மொத்தமாக 18.3%. ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஆண்களோட சதவீதம் வந்து 27.2, பெண்களோட சதவீதம் 8.9. ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெண்களின் கல்வி அறிவு விகிதம் வந்து என்னது கம்மியாக இருந்திருக்கு. 2001 வந்து டோட்டலாக கல்வி பெற்றவர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் 2 சேர்த்து 64.8%. ஓகேங்களா. இதில் ஆண்கள் வந்து 75.3, பெண்கள் வந்து 53.7% இருந்திருக்கிறாங்க. 2011 எழுத்தறிவு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 74.04. அதில் ஆண்கள் வந்து 82.1, பெண்கள் வந்து 65.5 தான் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஓகே. இப்போது மாநிலங்களுக்கிடையே பார்ப்போம். கேரளா வந்து பார்த்திங்கன்னா 94% எழுத்தறிவு பெற்றவங்களில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிசோரம். ஓகேவா. அடுத்தது கோவா. ஓகேங்களா. ஸோ கேரளாவில் 94%, மிசோரமில் 91.3%, கோவாவில் 88.7% வந்து எழுத்தறிவு பெற்றவங்களாக இருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசம் 82.2, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4, தமிழ்நாடு எங்கே இருக்குது பாருங்கள் 80.1. ஓகேங்களா. 2011 கணக்கெடுப்பின்படி பீகார் வந்து 61.8% மிக குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்குது. ஓகேங்களா. அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது இந்தியாவில்? கேரளா. மிக குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் வந்து பீகார். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள். இந்தியாவில் இருக்கிற இயற்கை வளங்கள். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் ஆகும். காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள். ஓகேங்களா. அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. அதிக இயற்கை வளம் இருக்கிற நாடு எது? இந்தியா தான். அதே மாதிரி அதிக ஏழை மக்களும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான ஆறுகள், மின்னாற்றல், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே. இயற்கை வளங்களை பற்றி நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னது? நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், மின்னாற்றல்,
உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம புதுப்பிச்சுக்கலாம். ஓகேவா. புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னது, மீண்டும் உருவாக்க முடியாத, நிலைத்திருக்க முடியாததெல்லாம் என்ன சொல்கிறது, புதுப்பிக்க இயலாத வளங்கள். என்னென்ன சொல்லலாம், படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், இதெல்லாம் என்னது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அது தீர்ந்து போயிடும், புதுப்பிக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்து மண்வளம். ஸோ இந்தியாவுடைய மண்வளம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகின் 7வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகேவா. ஸோ உலகிலே 7வது இடத்துல இருக்கிற நிலப்பரப்பு அதிகமாக கொண்டுள்ள நாடு வந்து இந்தியா. ஓகேவா. இது உலக நிலப்பரப்பில் 2.42% இருக்குது. ஓகேவா. ஸோ இந்தியா நிலப்பரப்பில் உண்மையில் பெரிய நாடு என்ற பொழுதும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினால் நிலப்பரப்பு மனித விகிதம் சாதகமாக இல்லை. ஓகேவா. ஸோ வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அதிக எண்ணிக்கையிலும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிலம் துண்டாகுதலை காட்டுகிறது. அடுத்தது வனவளம். காடுகள் எப்படி இருக்குது இந்தியாவில் அப்படின்னா, 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் வந்து 21.02% வந்து காடுகளாக இருக்குது. இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் என்ன இருக்குது, ஹெக்டேர் வந்து அடர்ந்த காடுகளாக இருக்குது. ஓகேங்களா. 31.9 மில்லியன் ஹெக்டேர் வந்து ஓரளவு அடர்ந்த காடுகளாக இருக்குது. 28.84 மில்லியன் ஹெக்டேர் வந்து பரந்த வெளி காடுகளாக இருக்குது இந்தியாவில். அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான கனிம வளங்கள். ஓகேவா. அதில் முக்கியமான கனிம வளம் ஃபஸ்ட்டு இருக்குது என்னது, இரும்புத்தாது. இந்தியாவில் வந்து இரும்புத்தாது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடு. ஓகேவா. ஸோ இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது மிக அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து ஹேமடைட். ஓகேவா. இரும்புத்தாது 14,630 மில்லியன் டன்னும், மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் நமது நாட்டில் இருப்பு வச்சுருக்கிறாங்க. ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்குது. அதே மேக்னடைட் வந்து கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசங்களிலும் சில இடங்களில் இரும்புத்தாது கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலக்கரியும் பழுப்பு நிலக்கரியும். ஓகேவா. ஸோ பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானது. சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்கிறா, சைனா. அதுக்கு அடுத்தது அமெரிக்க ஐக்கிய நாடு, அடுத்தது இந்தியா இருக்குது. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய மாநிலங்கள். ஓகேங்களா. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. ஜார்க்கண்டில், வங்காளம் ஜார்க்கண்டிலும் என்ன சொல்கிறாங்க, அதிகமாக நிலக்கரி கிடைக்கக்கூடிய மாநிலங்கள். அடுத்தது அலுமினிய தாது. ஓகேங்களா. ஸோ பாக்சைட் அப்படின்னு சொல்கிறது. பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது. ஓகேங்களா. ஸோ ஒடிசா, கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களிலும் அதிக அளவு பாக்சைட் தாது வந்து கிடைக்குது. அடுத்தது என்னது, மைக்கா. ஸோ மைக்கா நம்மளுக்கு தெரியும். இது என்ன சொல்கிறாங்க, மின்சாரத்தை வந்து கம்மியாக கடத்தக்கூடிய ஒரு பொருள் மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின்கடத்தியும் ஆகும். ஓகேங்களா. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. பெக்மனைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. இது மின்கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். ஓகேவா. ஸோ இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா. டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மார்ன, காம்பே வளைகுடா, ஓகேவா, அங்கலேஸ்வர் மற்றும் காலோல் ஆகிய முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களாகும். சரிங்களா. என்னது, சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்கள்லாம் நிறையா கிடைக்குது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. ஓகேங்களா. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தங்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 3 முக்கிய தங்கச் சுரங்க பகுதிகள் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. என்னென்னு பார்க்கலாமா. ஸோ கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும்
ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹர்டி தங்க வயல் சுரங்கத்திலும், ஆந்திர மாநிலம் அனந்தப்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் என்ன பண்ணுது, இந்த 2 இடமும் இருக்குது. ஓகேங்களா? கோலாரும் ரெய்ச்சூரும். ஓகேங்களா? எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வைரம். ஸோ இந்தியாவில் வைரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஆஃப் யூரோப், ஓகேவா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்திலும், ராமல்லக்கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியின் படுக்கையிலும் கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் 4,582 கேரட் வைரம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் வைரம் வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒடிசாவின் நியூபடா, ஓகேங்களா, பார்கர் மாவட்டம், ஓகேங்களா, ஆந்திராவின் நாராயணபேட், மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகளாகும். இது 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒன்று பொருளாதார கட்டமைப்பு, அடுத்தது சமூக கட்டமைப்பு. ஓகேங்களா? ஸோ பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடக்கியவை என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், நிதி நிறுவனம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? பொருளாதார கட்டமைப்பு. சமூக கட்டமைப்பில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி, இதெல்லாம் என்னது? சமூக கட்டமைப்பு. ஃபஸ்ட்டு பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்குது இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி பகிர்வு வசதிக்கு பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக இருப்பு பாதை, சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகிறது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போக்குவரத்து. ஸோ போக்குவரத்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ரோடுவே, ரயில்வே, ஏர்வே, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன் மிகுந்த போக்குவரத்து முறை தேவைப்படுகிறது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, வான்வழி போக்குவரத்தில் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்தாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளவு? 30 லட்சம் கிலோமீட்டர் வந்து ரோடுவே இருக்குது. ஓகேங்களா? ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. ஓகேங்களா? ஸோ உலகிலேயே 4வது பெரிய இருப்பு பாதை கொண்ட நாடு எது? இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 13,000 கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டாங்க? மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? இவை உலகின் பல பகுதிகளிலிருந்தும் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களையும் மற்றும் சிறு நகரங்களையும் இணைக்கின்றன. உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வருகின்றன. ஓகேங்களா? பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியா நிறுவனம் நடத்தி வருகிறது. ஓகே, இந்திய ரயில்வே முதல்ல வைஃபை வசதி எங்கே கொடுத்துருக்காங்க? பெங்களூரில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைஃபை வசதி வந்து எங்கே பண்ணியிருக்காங்க? பெங்களூரில். ஸோ இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன் ஆகியவை 27/8/2007 ஒன்றாக இணைக்கப்பட்டது. ஸோ துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எப்போது? 1950 அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆற்றல்.
நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின்னாற்றல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மின்சாரம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மின்சாரம் இன்றி நாம் வாழ்வது கடினம். ஓகேங்களா? ஸோ மின் உற்பத்திக்கு பயன்படுத்த கிடைக்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? என்னென்ன? அதே மாதிரி தான் புதுப்பிக்க இயலாத ஆற்றல், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதன் பெயருக்கு ஏற்றாற் போல இத்தகைய வளங்களை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்துவிட்டால் மறுபடியும் நம்ம உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட அவை காலப்போக்கில் என்ன போகும்? தீர்ந்து போகும். ஸோ எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாம். அடுத்தது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் என்ன சொல்கிறாங்க? மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? புதுப்பிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், அலைகள், புவி வெப்பம், உயிரி எரிவாயு. ஓகேவா? இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடியது. சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. காரணம், இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்று, சமூக கட்டமைப்பு. இந்தியாவில் சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். இந்த அமைப்புகள் உற்பத்தி மற்றும் பகிர்வுக்கு வெளியே இருக்கின்றன. இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றன. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள், குறைவான சமூக அடிப்படையை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. ஓகேங்களா? குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்தியாவில் கல்வியோட நிலை எப்படி இருக்குது? இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. ஓகேங்களா? தற்பொழுது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைக்கேற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், ஓகேவா, MHRD, ஓகேவா, நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்திய கல்வி முறை, ஓகேங்களா, 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. ஓகேங்களா? ஸோ 1976க்கு முன்னாடி என்ன தான் இருந்தது? அந்தந்த மாநிலங்கள் தான் அந்த கல்வி முறையை என்ன ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் 1976க்கு அப்புறம் என்னது? மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்புக்கு அது வருது. ஓகேங்களா? மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. ஓகேங்களா? ஸோ கல்விக்கான வரவு செலவை பார்த்துக்கிறது இது எந்த டிபார்ட்மெண்ட்டு? மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. ஸோ இந்தியன் எஜுகேஷனல் இது பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னா 6 ஸ்டேஜஸ், 6 நிலைகள். குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம், இந்த மாதிரி 6 ஸ்டேஜஸில் பிரிச்சிருக்கிறாங்க. இது என்ன ஆகும்? ஒவ்வொரு கண்ட்ரி இது மாறும் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்திய கல்வி நிறுவனங்கள். ஸோ இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்திய கல்வி முறை 10-12 முறையை கொண்டுள்ளது. 10th + 2. ஓகேங்களா? உயர்கல்வியை பொறுத்தளவில் அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளையும் பாடங்களையும் வழங்கி வருகின்றன. கவர்மெண்ட்டும் இருக்குது, ப்ரைவேட் என்னது காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. பல்கலைக்கழக மானிய குழு UGC, ஓகேங்களா, சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? UGC தான். ஓகேங்களா? யூனிவர்சிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியுள்ளது. இதெல்லாம் சேர்ந்தது என்னது? கல்வித்துறை அப்படின்னு சொல்கிறோம். இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வி அளிக்கும் அமைப்பு ஆகும். வரவு செலவு திட்டத்தில் 3% என்ன பண்ணுறாங்க? நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. பெருமளவு நிதி பள்ளி கல்விகளுக்கு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னமும் குறைவாகவே உள்ளது. கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் கல்விக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா?
அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா உடல் நலம். ஸோ இந்தியாவில் உடல் நலம், ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வகிக்கிறது. ஸோ அந்தந்த மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உடல்நலம் பேணுதல் பார்த்துக்கிறாங்க. மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பல்வேறு நலக் கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகளில் நடக்கிறது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கிலம் மருத்துவம், யோகா, ஓகேங்களா போன்ற பல முறைகள் இங்குண்டு. ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்களும் உள்ளன. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவர் நலத்துறை அமைச்சகத்திலிருந்து முறையாக அனுமதி பெற வேண்டும். ஸோ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஓகேங்களா, அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் பர்மிட் நம்ம வாங்கணும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் தற்பொழுது உள்ளன. என்னது, ஆயுஷ், ஓகேங்களா, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவில் உடல்நலப் பணிகள். ஸோ இந்தியாவில் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது, ஓகேங்களா. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. ஸோ மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் திருப்திகரமாக இல்லை. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர கான்செப்ட் இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஸோ இந்தியாவில், ஓகேங்களா. ஸோ பொருளாதார சிந்தனையாளர்கள் என்னென்ன அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவருக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறள்லேயே நிறைய என்ன பண்ணியிருக்கார், பொருளாதாரத்தை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார், ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன. ஸோ திருவள்ளுவரின் காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறிஞர்கள் மத்தியில் நிலவினாலும் பொதுவாக 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்திலேயே அவரின் காலமாக கருதலாம். திருவள்ளுவரின் கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றதாகவே இன்றும் கருதப்படுகிறது. ஸோ வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன, ஓகேங்களா. பொருட்பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் என்ன சொல்கிறாரு, பொருளாதார கருத்துக்கள்லாம் நிறைய அதில் சொல்லியிருக்காரு. பொருட்பால் செல்வத்தோடு தொடர்புடையது. வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர். அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதுகிறார். ஓகே, மழை பெய்யுதுங்களா, அது மழைதான் உணவு தருகிறது, மழைதான் பொருளாதார வாழ்வின் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மையை மழையை சார்ந்தே இருக்கிறது. அழிவையும் தரும், அதே மாதிரி அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் செய்யும், அதுதான் மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ உற்பத்தி காரணியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படின்னா, உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம், இதை பற்றியும் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, திருக்குறளில் சொல்லியிருக்காரு. ஆகியவை குறித்து பல கருத்துக்களை திருவள்ளுவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற அப்படிங்கிற குறளில் சொல்லியிருக்கிறார். வேளாண்மை பற்றி என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். வேளாண்மை தான் ஒரு நாட்டினோட அடிப்படை பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறார், அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உலகத்தின் அச்சாணியாக வேளாண்மை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்துள்ளது. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் அப்படின்னு அவருடைய குறளில் சொல்லியிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், ஓகேங்களா. ஸோ உழவு தொழிலை மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார். அடுத்து பொது நிதி, அதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவள்ளுவர் பொது நிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். பொது செலவு பற்றி என்ன சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சம நிதிநிலை அறிக்கையை
பரிந்துரை செய்கிறார். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். நிதிநிலை கொள்கை வகுக்கும் பொழுது செய்ய வேண்டியதாக அவர் சொல்வது, எப்பொழுதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு வலியுறுத்துகிறார். ஓகேங்களா? என்னென்ன? பாதுகாப்புக்கு, பொது பணிகள், சமூக பணிகள், இதுக்காக செலவு போடணும்னு சொல்கிறாரு. பொது நிதியை. வெளிநாட்டு உதவி. ஓகேங்களா? திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. குறள் 739 என்ன சொல்கிறாரு? இல்வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல. அதாவது வெளிநாட்டுலேருந்து நிதி வாங்குகிற நாடு நாடே கிடையாது அப்படின்ட்டாரு. வேறு வகையில் சொல்வதனால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்துகிறார். ஓகேங்களா? வறுமையும் பிச்சை எடுத்தலும், அதை பற்றி என்ன சொல்கிறாரு? ஸோ பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையை ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்று ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கருதினார். வறுமையை அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகவும் கருதினார். வறுமை தான் ஒரு எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருந்து எக்காலத்தும் தீராத துன்பத்தை தருவதாகவும் கருதினார். ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர். இன்னைக்கு அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது செல்வத்தை பற்றி என்ன சொல்கிறாரு வள்ளுவர் அப்படின்னா, செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கு அல்ல என்று திருவள்ளுவர் கருதினார். செல்வம் சிறந்த மதிக்கத்தக்க வழிகளிலேயே ஈட்டப்பட வேண்டும் என்கின்றார். ஓகேங்களா? செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் என்கிறார். அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம், செய்யும் தொழிலே தெய்வம். ஓகேங்களா? மேலும் உழைப்பு தான் மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது நலம் பேணும் அரசு. அதை பற்றி என்ன வள்ளுவர் சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் நலம் பேணும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியுள்ளார். ஒரு நலம் பேணும் அரசின் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலான இருக்காது என்கிறார். நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகளாவன நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளமும் மற்றும் மகிழ்ச்சியும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு. இதெல்லாம் கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசோட கடமை. ஓகே, திருவள்ளுவர் பற்றி பார்த்தோம். திருவள்ளுவர் பொருளாதாரத்தை அவர் திருக்குறளில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அடுத்தது காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு பொருளாதாரத்தை அப்படின்னா, காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. இதுவாக காந்திய பொருளாதாரம் 1921ஆம் ஆண்டில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். ஓகேங்களா? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. என்ன சொல்கிறாரு? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924ஆம் ஆண்டில் கூறுகிறார். காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்புகள். கிராம குடியரசு. ஓகேங்களா? காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்க்கிறாரு காந்தி. இயந்திரங்கள். காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இயந்திரங்கள் வரம் அல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அவை நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்கிறார். அவர் மிஷினரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காந்தி. ஓகேங்களா? ஸோ தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என கருதினார். உற்பத்தி பரவலாக்கம்.
உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய காந்தி அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலேயே உற்பத்தி நடைபெற வேண்டும் என்று விரும்பினார். கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் தற்சார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடல் உழைப்பு. மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வேறு சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே என்னும் கருத்தை நம்பினார். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி உறுதிப்பட கூறினார். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்கார். அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். இதில் முதலாளித்துவத்திற்கு பங்கில்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் என்றார். இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது உணவு தானியம், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி போன்ற அதிக அளவு உற்பத்தி செய்து உலகளில் உயர்ந்த இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை. காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சாரியம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். தன் கட்டுப்பாடே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறந்த வழி என்று கருதினார். மதுவிலக்கு. முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் காந்தியடிகள். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது என்றார் காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல், ஓகேங்களா என்றார். ஆனால் பல மாநிலங்களின் வருவாய் மது விற்பனை சார்ந்தே உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். ஓகேங்களா, புதிய இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1964ஆம் ஆண்டில் இறக்கும் வரை அவர் பிரதமராக பதவி வகித்தார். ஓகேங்களா, அவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. ஓகேங்களா, ஸோ அவருடைய பொருளாதார கருத்துக்கள் அவர் ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்து, அவர் எழுதிய புத்தகங்களிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ மக்களாட்சியும் மத சார்பின்மையும், மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா, அவர் பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற மக்களாட்சி ஆகியவற்றை நம்பியவர். மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. நமது இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், ஜைன மதம், சௌராஷ்டிரிய மதம், சீக்கிய மதம் முதலான இன்னும் பிற மதங்கள் இருக்கின்றன. ஆனால் மதப்பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல் ஆகும். அடுத்தது என்னது? திட்டமிடுதல் பற்றி என்ன சொல்கிறாரு ஜவஹர்லால் நேருனா, பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவை சேரும். ஸோ பொருளாதார திட்டமிடல், பிளானிங், ஓகேங்களா, அதை யார் அறிமுகப்படுத்தினது? ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு திட்டம் அவசியம் என்று அவர் கருதினார். 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். ஓகேங்களா, ஸோ திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார். திட்டமிடுதல் என்பது தொழில் மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சி அடைய செய்து தற்சார்பின்மை அடைகிறது. எனவே நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற்ற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறார். அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் நேருவின் பங்களிப்பு மறக்க முடியாதது. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில்தான் பல இந்திய தொழில்நுட்ப கழகங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன. IIT எல்லாம் அப்போ வந்தது தான். ஓகேங்களா, அவர் எப்பொழுதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார். ஓகேங்களா,
ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பாகும். அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மமும் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பிஆர் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரத்தை ஓகேங்களா எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பிஆர் அம்பேத்கர் ஒரு பன்முகத்திறன் பெற்றவர். ஓகேங்களா. அவரோட காலம் 1891 1956. ஓகேங்களா. ஸோ இவர் ஒரு பன்முகத்திறன் பெற்றவர். ஓகேங்களா. இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். ஓகேங்களா. ஸோ பழங்கால இந்திய வர்த்தகம் ஓகேங்களா 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இவர் எழுதினது. ஓகேங்களா. என்ன எழுதியிருக்காரு? பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை அவர் சமர்ப்பிச்சிருக்கிறார். எப்போ? 1915. ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்னும் 2 நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா. மேலும் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடப்பட்டது. 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது. ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ஓகேங்களா. அவருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 தலைப்புகளின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன? நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த 1913 23 முடியும் அந்த 10 ஆண்டுகள் வரையிலான காலத்தில் எழுதப்பட்டவை. அவர் நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒப்படைவு வரவு செலவு திட்டம், ஓகேங்களா, ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், அதே மாதிரி வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். ஓகேங்களா. அந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருக்கிறார். வேளாண்மை பொருளாதாரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்று கட்டுரையை எழுதினார். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நிலவுடைமை ஒருங்கிணைப்பு, நிலவுடைமை விரிவாக்கம் இவற்றிற்கிடையேயான வேறுபாட்டினை கூறுகிறார். சமூக நீதி பொருளாதாரம். சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். சாதி சமூக பிரிவினைகளுக்கு வழிவகுக்கிறது. தனி மனிதர்கள் தங்களுக்குள் வேலைகளை பரிமாற்றிக்கொள்ளும் வழி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மேலும் சாதிய முறை ஓகேங்களா சமூக பதற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. சாதி முறை அரசியல் மக்களாட்சி விடவும் சமூக மக்களாட்சி அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாடு உடைமையாக்க வேண்டும் என்றும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஓகேங்களா. அரசே காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீடு வசதி அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். யார்? அம்பேத்கர். ஓகேங்களா. அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சட்டம் அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. ஓகேங்களா. பொருளாதாரத்துலேயும் அவர் நிறையா என்ன பண்ணியிருக்காரு, புக்ஸ் அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஆனால் என்ன ஆகுது, அவருடைய சட்டம் அரசியலில் ஈடுபட்டதெல்லாம் என்னாச்சு, இந்த பொருளாதாரத்தில் அவருக்கு இதை குறைத்து காட்டுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஓகேங்களா. ஜேசி குமரப்பா அடுத்தது. ஓகேங்களா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறந்தார்.
கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதின் அடிப்படையிலேயே காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையை அவர் உருவாக்கினார். ஓகேங்களா? காந்திய பொருளாதாரம்னா என்ன? ஜே.சி. குமரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். கிறிஸ்துவ காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கி அவர் கோட்பாடுகளை கொண்டு வந்தார். அதில் அகிம்சை கொள்கை, மனித நடத்தைகளை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தினார். சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்க போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் தடையில்லா சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரித்தார். காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமேனால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் என்று கூறுகின்றனர். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தார். ஓகேங்களா? அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 குமரப்பா என்ன பண்ணுறாரு? ஆரம்பிக்கிறார். வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தின் பொழுது ஓராண்டிற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், ஓகேங்களா, இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவமும் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுப்புற சூழலில் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கினர். குமரப்பா 1930 - 40 ஆண்டுகளுக்கிடையே இது குறித்து நிறைய புத்தகங்களை எழுதினார். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார். பச்சை காந்தி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? குமரப்பா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ இந்திய திட்டக்குழுவிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றி வந்த குமரப்பா வேளாண்மைக்கான தேசிய கொள்கைகள் மற்றும் கிராம முன்னேற்றம் குறித்து பல கொள்கைகளை வகுத்து தந்தார். சீனா, கிழக்கு ஐரோப்பிய மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று அங்கிருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முனைந்தார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விகேஆர்வி, ஓகே, ராவ். இவர் என்ன சொல்கிறேன்னா, PR பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞராக DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள். VKRV ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவராக இருந்தார். என்னென்ன கருத்துக்கள்னா, நாட்டு வருமானம், உணவு, ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பும் தொழில் பகிர்வு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்டு வருமானம் கணக்கிடும் முறை. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாட்டு வருமானம் கணக்கீட்டு முறையின் வாயிலாக ராவ் ஒரு நடைமுறை பொருளாதாரவாதியாக நிலவில் கொள்ளப்படுகிறார். ராவ் JM கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்திருக்கிறார். HW சிங்கர் கீன்ஸின் மாணவர்களின் சிறந்தவராக VKRV ராவ் அவர்களை கருதுகிறார். ராவின் கணக்கீட்டு முறை, ஓகேங்களா, என்னென்னா, பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துக்கள், முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தின் முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தல், வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாக்கலின் விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும். முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது.
பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டுமல்லாது உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார். தனது பங்களிப்பு மட்டுமின்றி பன்னாட்டு உதவி வெளிவளங்களின் மூலம் உணவுக்கான நிதி வாய்ப்புகளை உருவாக்கினார். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமதர்மத்திற்கு ஆதரவு. இந்திய திட்டமிடலில் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினார். ஓகேங்களா. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும் பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் என்றும் கருத்தை கொண்டிருந்தார். ஸோ ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். அவர் என்ன தொழில்மயமாதல் பற்றி அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு ஓகேவா என்னும் சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனி மனிதர் வருமானம் குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புக் எழுதுனது ராவ். இப்போது 1938. ஓகேங்களா. ஸோ அவர் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாருன்னா, முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாதல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல், பேரளவு தொழில்துறையின்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது, முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கையின்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக்கிக் கொள்வதில் ஊக்குவித்தது. இதெல்லாம் அதை பற்றி சொல்கிறார். கிராம தொகுதிகள். கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகாக செயல்பட வேண்டும். அதனால் கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். அக்குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்புடன் தங்களை வடிவமைத்து கொள்ளும். குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று உதவி கொள்பவனாகவும் அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு கிராமத்தில் அதிக வளர்ச்சியையும் ஆற்றல்மிக்க உற்பத்தியையும் தன்னாக்க முறையில் செய்ய பொதுமக்கள் அதன் முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் இருக்க வேண்டும் என்று ராவ் கருதினார். முதலீடு வருமானம் பெருக்கி. முதலீடு வருமானம் பெருக்கி அதை பற்றி அவர் கருத்து என்ன சொல்கிறாருன்னா, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்கிறாரு 1952. என்ன சொல்கிறாருன்னா, என்னும் தலைப்பில் ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் அவரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகும். ஸோ சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜேஎம் கீன்ஸின் அடிகளை அவர் பின்பற்றியிருக்கிறார். ஓகேங்களா. நிறுவன கட்டமைப்பாளர். ஓகேங்களா. ஸோ ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். என்னென்னா அவை டெல்லி பொருளாதார பள்ளி எங்கே இருக்குன்னா டெல்லியில், அடுத்தது பொருளாதார வளர்ச்சி கழகம் அதுவும் டெல்லியில் இருக்குது, சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூரில் இருக்குது. இதெல்லாம் அவர் ஆரம்பித்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அமர்த்தியா குமார் சென். ஓகேங்களா. அவர் என்ன அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃபுல் நேம் என்னது, அமர்த்தியா குமார் சென். ஓகே. ஸோ நோபல் குழு ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னின்னா அமர்த்தியா சென். ஓகேங்களா. ஸோ நோபல் குழு என்ன சொல்கிறாங்கன்னா, அமர்த்தியா சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள், திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. ஸோ வறுமையும் பஞ்சமும். ஸோ வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய அமர்த்தியா சென்னின் ஒரு கட்டுரை ஓகேவா சிறந்ததாக இருந்தது. அது எப்போ எழுதினார், 1981. அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அவற்றின் உண்மையான காரணங்களை எடுத்து கூறியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகியவற்றை பற்றி காரணங்களை கூறி கவனத்தை இருக்கிறார். வறுமையும் சமத்துவமின்மையும். அமர்த்தியா சென் இந்தியாவில் வறுமை பற்றியும் மற்றும் சமத்துவமின்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அமர்த்தியா சென் அவர்களின் முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் பற்றிய கருத்து. அமர்த்தியா சென் என்ன சொல்கிறாருன்னா, திறன்னா பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய அமர்த்தியா சென்னின் கருத்துக்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. அமர்த்தியா சென் அவர்கள் கருத்துப்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது. ஓகேங்களா. அடுத்து உரிமைகள் பற்றி அமர்த்தியா சென் என்ன சொல்கிறான்னா, ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு ஆகியவை நமது உரிமைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று அமர்த்தியா சென் கருதினார். இத்தகைய உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வியே பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணமும் அவர் சொல்கிறார். தொழில்நுட்ப தெரிவு.
தொழில்நுட்பத்தை பற்றி அமர்த்திய சென் என்ன சொல்கிறாருன்னா, மூலதன சரிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் அமர்த்திய சென் சொல்லியிருக்கிறார். முடிவாக அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞரும் ஆவார். ஓகேங்களா. அவர் சுதந்திரத்தை நேசிப்பவர், மனிதநேய ஆதரவாளர். அவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார். மேலும் அவர்களை இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல் உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக அவர் சொல்கிறார். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இதோட நம்மளுக்கு இந்த சாப்டர் இந்திய பொருளாதாரம் முடியுது. ஸோ தொகுப்புரை என்ன கொடுத்தாலும் இப்பாடம் இந்திய பொருளாதாரம், அதன் வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆற்றல் பற்றிய பார்வைகளை மையப்படுத்துகிறது. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் தத்துவங்களை பற்றி விவரிப்பதால் மாணவர்கள் ஆர்வமுடன் சிறந்த பொருளியல் அறிஞர்களின் நல்ல நூல்களை வாசிப்பார்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்திய பொருளாதாரம். இதில் கொஷின் நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணுக்கோங்க, இந்த கிளாஸை திரும்ப திரும்ப பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்னு நம்ம எக்கனாமிக் சிலபஸில் இருக்குது. இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான சிலபஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னும் பின்னரும் அடுத்த கிளாஸில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா.